குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். இந்த கெப்பாசிட்டர் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு கிளாஸில் பார்த்தோம். ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, இது ரெண்டு. கெப்பாசிட்டன்ஸ் அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். கெப்பாசிட்டருங்கிறது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் ரெண்டு பிளேட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏரியாவை நீங்கள் டிஃபர் பண்ணும்போது அல்லது டிஸ்டன்ஸை நீங்கள் வேரி பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் மாறுச்சு. ஏன்னா அந்த ஃபார்முலா ஆல்ரெடி யூ நோ தட். அடுத்ததான் அந்த ஃபார்முலாவை திருப்பி இங்கே நான் எழுதி போடுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே ஃபார்முலா நான் சிம்பிள் ஃபார்முலா இதை மட்டும் எழுதி போடுறேன். இந்த தடவை எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து எடுத்த அந்த டெரிவேஷனா முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் கெப்பாசிட்டர். ஸோ நீங்கள் ஏரியாவை டிஃபர் பண்ணுறீங்க இல்லை டிஸ்டன்ஸை அந்த செப்பரேஷன் டிஃபர் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். அப்புறம் எனர்ஜி. எனர்ஜி வந்து யூசி கோட்டு ரெண்டு ஃபார்முலா டெரிவேட் பண்ணோம். ஜென்ரலாக ஹாஃப் சிவி ஸ்கொயர் போடலாம் அண்ட் இல்லைனா கியூ ஸ்கொயர் பை 2c அப்படின்னு இந்த ரெண்டு என்ன போடலாம். இது உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் பார்த்தோம். டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் அண்ட் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் சேஞ்ச் நடந்தது, எதெல்லாம் மாறுனுச்சு, எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போ சார்ஜ் எடுத்தீங்கன்னா அது ஒரு கேஸ்ல கான்ஸ்டன்ட், ஒரு கேஸ்ல இன்க்ரீசஸ் இருக்கும். வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல டிகிரீஸா கான்ஸ்டன்ட். இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல். ஓகேவா? ரைட். இப்போ நீங்க வந்து இப்போ நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ லேசா ஒரு அவுட்லைன் மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் நான் டெரைவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இதில் வரேன். இப்போ இது ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியுது. ஒரு கெப்பாசிட்டர் சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் வந்து ஒரு ஸ்டோர் சார்ஜ் இங்கே எடுத்திருக்கேன். இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கெப்பாசிட்டர் 10⁻13 ஃபேரட்ல இருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓகே சார்ஜ் கூடுது. ஓகே ரைட். இது சிங்கிள் இதுக்கு. இப்போ நீங்க இதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு பாருங்க. இப்படி இருக்கு 0. ஆனால் நீங்கள் வச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட 0.432 அந்த இதில் இருக்கும். அந்த நமக்கு பார்க்க பேட்டரி பார்க்க தெரியாது, எக்ஸாக்டாக தெரியாட்டாலும் நமக்கு ஓகே இதில் வச்சு கண்டுபிடிச்சா ஓகே ரைட்டு இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது சிங்கிளுக்கு ஓகே. இதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு சீரியஸ் இல்லை த்ரீ சீரியஸ், நம்ம த்ரீ சீரியஸ் த்ரீ பேரலாம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் மாறுனுச்சு பாங்க. நான் அதான் அதே இடத்துல அப்படியே வச்சிருந்தேன். வோல்டேஜ் மாறணும். ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்க ஆமா சார் அப்படி இருக்கு. இப்போ இதே நீங்க இந்த டெர்மினல் எடுத்து இன்னொரு வச்சு பாருங்க, மாறுதா மாறலையான்னு பாருங்க. ஆ? சரியா? என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அடுத்து அதே டெர்மினல் எடுத்து அடுத்த பிளேட்டு கொண்டு போவோம். மாறுதா மாறலையும் பாருங்க. இப்போ நம்ம வந்து இதுல எதுவுமே சொல்ல வேண்டாம். இது கூடுது குறையுது எதுவுமே சொல்ல வேண்டாம். சொல்லலை. இப்போ நீங்க வந்து இப்போ 1 செகண்ட் இப்போ என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து கெப்பாசிட்டர் கூட்டுறேன். என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. வோல்டேஜ் குறையுது சார். எஸ். ஓகேவா? இப்போ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்று இருந்துச்சு. நான் வோல்டேஜ் சாரி கெப்பாசிட்டன்ஸ் கூட்டுறேன். வோல்டேஜ் குறைஞ்சுது. இது மாதிரி சீரியஸ்ல இருக்கும்போது இது மாதிரி. ரைட்டா? இதே மாதிரி பேரலல் த்ரீ பேரலல் எடுக்கிறோம். த்ரீ பேரலல் எடுத்துட்டு நீங்க வந்து இதே மாதிரி செக் பண்ணலாம். இப்படி வச்சிருக்கீங்க. என்ன வருது? 0.432. எல்லாத்துலயும் செக் பண்ணுங்க. ஒரு செகண்ட். 0.432 சார். ஓகே நெக்ஸ்ட். 0.432 சார். வெரி குட். ரைட்டா? ஆனால் இப்போ பாருங்க, போன கேஸ்ல நான் ஒன்று பண்ணேன். கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன். இன்க்ரீஸ் இதுலயும் பண்றேன். சேஞ்ச் நடக்கலையா மட்டும் பாருங்க. சேஞ்சே இல்லை சார். கரெக்ட். ரைட்டா? சேஞ்சே இருக்காது. இப்போ போன இதுல சேஞ்ச் நடந்தது, இதுல சேஞ்ச் நடக்கல. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு கியூரியாசிட்டி வந்திருக்கும். ஆகா, ஒரு ஒரு கேஸ்ல அது சேஞ்ச் ஆகுது, ஒரு கேஸ்ல சேஞ்ச் ஆகல. நம்ம கெப்பாசிட்டர் மாத்தணும். ரெண்டு கேஸ்லயுமே கெப்பாசிட்டி மாத்தணும். ஆனா வோல்டேஜ் சேமா இருக்கு, வோல்டேஜ் சேமா இல்ல. இதே மாதிரி பிளேட் சார்ஜ் நம்ம அந்த இடத்துல ஒரு ஒரு காலம் காமிச்சிருக்கோம், ரெட் கலர்ல ஸ்டோர்டு ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது சேஞ்ச் நடக்கலையா அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம வந்து புக்ல பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிஃபை லைன்ஸ்லாம் அப்படி போட்டுக்கலாம். இல்லை நான் அப்புறம் திருப்பி இதுல வந்து போட்டுறேன்.
கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, குட். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சீரியஸ் பார்க்கலாம். ம் அதாவது சீரியஸ் அப்படின்னா தொடர்ந்து, அதாவது ஒருத்தர் இருக்கான், இவனுடைய லெஃப்ட் ஹேண்டு கூட இன்னொருத்தருடைய ரைட் ஹேண்ட், இவருடைய ரைட் ஹேண்டோட இன்னொருத்தர் லெஃப்ட் ஹேண்ட், இந்த மாதிரி போறதுதான். இப்படி போறது நம்ம இங்க ஏதாவது ஒரு திரும்பி கூட கனெக்ட் பண்ற மாதிரி. இதுதான் சீரியஸ். இதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டன்ஸ்ல எடுக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ்ல நீங்க உங்க புக்கில் உள்ள மாதிரியே போடுங்க. நம்மளுக்கு வந்து இப்படி வரும், புக்கில் வந்து இப்படி வரும். சரி, அதனால புக்கில் உள்ள மாதிரியே போடுறேன். அதாவது இப்படி இந்த 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 மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரு பிளேட்டு கண்டிப்பா as well as பிளஸ், இன்னொரு பிளேட்டு மைனஸ். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகேவா? ரைட். கண்டிப்பா வி ஷுட் கனெக்ட் இன் டு த பேட்டரி. இப்படி. ஓகே. இப்போ நல்லா நல்ல அந்த எக்ஸாம்பிள் எழுதும்போது இதெல்லாம் நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குப்பா. நமக்கு அதுதான் நீங்க கன்சிடர் பண்ணணும். நம்ம புக்ல ரொம்ப மனப்பாடம் பண்ணாங்க என்னன்னா, த்ரீ கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட். ஓகே, அது ஓகே. பட் திஸ் இஸ் C1, திஸ் இஸ் C2, திஸ் இஸ் C3. ஆமா சார், மூணு கெப்பாசிட்டர் இருக்கு, அதனால நம்ம மூணு எண்ணா கொடுக்கலாம். அப்படி கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்படிதான் நினைப்போம். மூணு கெப்பாசிட்டர், அதனால C1 C. ஏன் நான் சின்னு போடாம போட்டிருக்கலாமே? எஸ், அப்படி போடக்கூடாது. ஏன்னா இந்த மூணு கெப்பாசிட்டன்ஸும் வேற வேற மதிப்பு, வேற வேற வேல்யூ. இஸ் இட் கிளியர்? இதுதான் நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு இது ஒண்ணுன்னா இது ரெண்டு, இது மூணு, அல்லது இது நாலுனா இது ஒரு 8 இருக்கலாம், இது ஒரு 10 இருக்கலாம். அப்படி அதாவது டிஃப்ரெண்டா இருக்கிறதா C1 C2 இது இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாத்துலயுமே ஒரே கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வச்சுட்டு, அதாவது ஒன் 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 வச்சுட்டு பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வந்து தப்பா பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சிமுலேஷன் காமிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டு உங்களுக்கு. இப்போ மூணு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. தே ஹேவ் ஏ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கனெக்டட் இன் சீரியஸ். ஒரு பேட்டரி கூட பண்ணிருக்காங்க. பேட்டரி கூட கண்டிப்பா பேட்டரிக்குன்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும். ஓகே, நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே சார் கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜ் ஏறும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதான் கரெக்ட், 100% அதான் கரெக்ட். எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இங்கிருந்து எங்க, அதாவது இந்த பிளேட் இருக்குல்ல, அந்த பிளஸ் மைனஸ், இந்த மைனஸ் பிளேட்ல இருந்து, அதாவது எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சார்ஜ் மைனஸ் கியூ ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு த ரைட் plate of C3, which pushes the electrons of same amount minus q from left place of C3 to the right plate of C2 due to the electrostatic induction அப்படின்னு சொல்லிப்பாங்க. Similarly, the left plate of the C2 pushes the charges of minus q to the right plate of C1, which induces a positive charge on the left plate of C1. At the same time, electrons of charge minus q are transferred from left plate of the C1 to positive terminal of the battery. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதாவது பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் மூவ் ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான் தான் இங்கேருந்து இப்படி மூவ் பண்றோம். நம்மளுக்கு தெரியும் பேட்டரினாலே எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட். ஓகேவா? அப்போ இங்கேருந்து மூவ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சார்ஜ் மைனஸ் கியூ அப்படிங்கிறது, ஏன்னா இதுக்கு சார்ஜ் வந்துடும். ஸோ அந்த மைனஸ் கியூ நம்ம இங்க இருக்கிறேன். மைனஸ் கியூ சார்ஜ் வந்துடும் இருக்கும். இந்த சார்ஜ் மூவ் ஆகுது. இந்த இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தட், அதுல இருந்து இதோடைய ரைட் பிளேட், அதாவது C3யோட ரைட் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி படிங்க, சரியா? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இது என்ன பண்ணும்னா, which pushes the electrons of same amount minus q from the left plate of C3 to the right plate of C2. அப்போ இதே அளவுக்கு சேம் அமௌண்ட் என்ன பண்ணும்னா புஷ் பண்ணி இந்த சைடு தள்ளிடும். இது இங்க போனதுன்னா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அப்ப இங்க இருக்கிற பிளஸ் எல்லாம் விட்டுரும், மைனஸா புஷ் பண்ணி இங்க தள்ளிடும். இங்க இருக்கிற மைனஸ் இங்க உள்ள அந்த இதை புஷ் பண்ணி இங்க தள்ளிடும். இங்க உள்ள மைனஸ் இங்க புஷ் பண்ணி இப்படி வரும். ஸோ மைனஸ் வந்து அஸ் வெல் அஸ் இங்க அட்ராக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதுதான் அங்க சொல்லிப்பாங்க. சரியா? லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2 வந்து இது இது சைடு லெஃப்ட், இது ரைட், அதனால அது ஞாபகம். லெஃப்ட் சைட் ஆஃப் த C2 வந்து புஷஸ் சார்ஜ் ஆஃப் மைனஸ் கியூ டு த ரைட் பிளேட். உடனே ரைட் பிளேட் இண்டக்ஷன் நடக்கும், இன்டியூஸ்டு நடக்கும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்க பண்ணும். அடுத்தானே லெஃப்ட் பிளேட் ஆஃப் C1 பண்ணும். அட் த சேம் டைம் இந்த மைனஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் வந்து இப்படி போயிட்டு அப்படி சுத்தி இப்படி வந்துருது. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம்
லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2 டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இப்போ கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகேப்பா. அப்போ இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சது என்னன்னா, இந்த ப்ராசஸ்ல ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் என்னன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். சரியா? ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்போ C1ல என்னதோ அதுதான் C2ல, C2ல என்னதோ அதான் C3ல. ஸோ மூணுத்துலயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அப்ப Q மாறல, Q கான்ஸ்டன்ட். கிளியர்? இது கிளியர் ஆயிட்டா? யோசிச்சு பாருங்க, இது கிளியர் ஆயிட்டா? அப்போ இதுல நீங்க என்னெல்லாம் சொல்லணும்? பேட்டரி கனெக்ட் பண்ண சார், சார்ஜ் ஏறனு சார், சார்ஜ் ஏறனா அதுல இது பார்த்தேன் சார், எல்லாமே சேமா இருக்கு சார், சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு சார். ஓகே, ஒரு பாயிண்ட் கிளியர். ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ் வேற வேறன்னு சொல்லிட்டேன், C1 C2 C3 சொல்லிட்டேன். ஓகே, அதுவும் ஒரு கிளியர். இப்போ அடுத்து யாரை பார்க்க போறோம்னா வோல்டேஜ். நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த பேட்டரியால இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஒவ்வொரு கெப்பாசிட்டர் இருக்கும், அதாவது Q சேம், C வேற வேற அப்படின்னா வோல்டேஜும் வேற வேற இருக்கும். அடுத்துனா ஈச் கெப்பாசிட்டர் ஷோ த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், பட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கு, இன் ஜெனரல் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ தட் வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆல்சோ டிஃப்ரெண்ட். தட் இஸ் இதுக்கு அக்ராஸா பாத்தீங்கன்னா V1 இருக்கும், இதுக்கு அக்ராஸா V2 இருக்கும். அது வேற வேற இருக்கக்காண்டி நம்ம ஒரு லேபிள் போடுறோம். அப்போ அடுத்த புல்லட் பாயிண்ட் என்னன்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ். இன்னொரு புல்லட் பாயிண்ட் நான் வேணா எழுதுறேன், அது தெரிஞ்சதுதான். சி டிஃபரண்ட் அப்படின்னு எழுதுறேன். கெப்பாசிட்டன்ஸ் டிஃபரன்ஸ், டிஃபரண்ட் வேல்யூ. இந்த இந்த மூணு பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த பேட்டரி கனெக்ட் பண்றீங்க, வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இந்த வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த பேட்டரியோட வோல்டேஜ் சம் ஆஃப் த வோல்டேஜஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். அதாவது பேட்டரியோட வோல்டேஜ் எப்படி ஈக்குவலா இருக்கும்னா, மற்ற மூணு கெப்பாசிட்டர் நீங்க 3ஓ 2ஓ 4ஓ அதுல அது பிரச்சனை இல்லை, பட் மற்ற கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கு சம்மா இருக்கும், அடிஷன் ஆடா இருக்கணும், ஆட் பண்ணணும். இப்படி இது கிளியர் ஆயிட்டா? யூ நோ தட் Q is equal to CV. இதுல எல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னேன் சார். Q சேஞ்ச் ஆகல, C சேஞ்ச் ஆகுது, V சேஞ்ச் ஆகுது. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நல்லா பாருங்க, நான் V இங்க வச்சுக்கிட்டேன், Q இங்க C இங்க கொண்டு வந்தேன். அப்போ Q by C is equal to V. இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அதாவது மூணு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம வெறும் C மட்டும் போடக்கூடாது. அதாவது V is equal to ஃபர்ஸ்ட் ஒன் C1, செகண்ட் ஒன் C2, தேர்ட் ஒன் C3. இது கிளியர் ஆயிட்டா? மூணு கெப்பாசிட்டன்ஸ்னால நம்ம இப்படி மூணுன்னா போட்டு அதுக்குண்டான V அதுக்குண்டான V அதுக்குண்டான V நம்ம போட்டிருக்கோம். அப்ப இது வந்து என்ன அர்த்தம்னா V1 அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. V1, V2, V3. இது கிளியர் ஆயிட்டா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு V. இப்ப V அப்படிங்கிறது V1, V2, V3 அப்படிங்கிறத மேக்ஸிமம் மேலே போட்டிருக்கோம், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா V கூட Q பை C ஃபார்முலா. ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா V எப்படி இருக்குன்னா Q பை C1, Q பை C2, Q பை, ஏன்னா Q மாறல அதனால அப்படியே போட்டிருக்கேன். இது வரைக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர்ஸ்லாம் சீரியஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அதுக்குன்னு டோட்டல் வேல்யூ ஒன்று உண்டு, அதான் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அதாவது ஒரு சர்க்கியூட்ல மூணு இதையும் கனெக்ட் பண்றோம், அதை ரீப்ளேஸ் பண்ணி சிங்கிள் கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் அதுக்கு நம்மளுக்கு பின்னாடி உள்ள இந்த இது தெரியணும், என்ன கான்செப்ட் தெரியணும். நான் சும்மா வந்து மூணுக்கு மேல ஒன்னு சப்ஸ்டிட் பண்ண முடியாது, அது டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அது நம்ம நிறைய ஒரு டீட்டெயில் இருக்கு. ஸோ இப்போ இதை அழிச்சிருந்தேன். இப்போ நம்ம ஈக்குவலன்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேம் கொடுத்துருக்காங்க, சிஎஸ். ஏன்னா சீரியஸ்ல இருக்கனால சிஎஸ். ஸோ ஈக்குவலண்ட் வோல்டேஜ் நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது டோட்டல் வோல்டேஜ் பார்க்குறோம்னா ஃபார்முலா படி Q பை சிஎஸ். திஸ் இஸ் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இது கிளியர்ட்டா? ஓகே. இப்போ V is equal to Q by C1, Q by C2 போன ஃபார்முலா எழுதுறேன், Q by C3 எழுதுங்க. V is equal to நீ ஈக்குவலண்ட்ல பார்க்கும்போது Q by CS.
எடுத்துட்டீங்க. இங்க அதே மாதிரி கியூவை காமன் எடுத்துக்கோங்க. 1/C1, 1/C2, 1/C3 போடுவீங்க. இந்த கியூக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ 1/CS என்ன வரும்னா இப்படி வரும். இப்படி வரும். இதுதான் அந்த சீரியஸ்ல ஃபைனல் ஃபார்முலா. அப்ப இதுல இருந்து என்ன தருதுன்னா, இன்வர்ஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிஎஸ் எப்படி இருக்குன்னா, 3 கெப்பாசிட்டர் கனெக்டர்ல சீரியஸ்ல இருக்கு. இட்ஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இன்வர்சஸ் ஆஃப் ஈச் கெப்பாசிட்டன்ஸ். சரியா? ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூடைய ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் அதோடைய இதுக்கு சம்முக்கு இருக்கு. சரியா? அப்போ இந்த சிஎஸ் நமக்கு வந்து அப்புறம் நம்ம ரெசிப்ரோக் எடுத்து சிஎஸ் கண்டுபிடிச்சோம். பட் 1/CS நீங்க ஏற்கனவே அந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எப்படின்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் வேல்யூட இன்வர்ஸுக்கு அடிஷனா இருக்கும், சம் ஆஃபா இருக்கும். அண்ட் 1/CS வந்து சொல்லிப்பாங்க, சிஎஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி சீரியஸ்னு சொல்லிப்பாங்க. அதாவது 1, 4, 5னா இருக்குல்ல எது கம்மி? 1 தான் கம்மி. அந்த 1 விட இது சிஎஸ் வேல்யூ கம்மியா இருக்கும், ஏன்னா ரெசிப்ரோக்கல் இருக்கு. சரியா? இதுதான். ஓகே. இப்போ இது இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு வந்து திருப்பி சிமுலேஷன் வரேன். இப்போ நமக்கு வந்து 3 சீரிஸ் அந்த கேஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, சார்ஜ் இங்க இருக்கு. சார்ஜ் மாறுமா மாறாதா? மாறாது. நான் வந்து இப்போ பேட்டரி ஆன் பண்றேன். சரியாப்பா? இப்போ நம்மளுக்கு வந்து நான் இன்னும் இன்னும் ஸ்டெப் வைக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பேட்டரி ஆன் பண்ணியிருக்கேன், சம் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா நான் கெப்பாசிட்டி இந்த மாதிரி வேல்யூலாம் எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்கு பாருங்க. அப்போ சேமா இருக்கு. நம்ம அப்படி சேம் வைக்கக்கூடாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒன்று வேணா வைக்கிறேன். செகண்ட் இதான் செகண்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் வந்து 1. சரி 1.50 வச்சிருக்கேன். ஓகே. தேர்ட் ஒன் இதை நான் மாத்தணும். ஓகே 2ன்னு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு 3 வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கு சார். எஸ். C1, C2, C3 வேரியா இருக்கு. ஸ்டோர் சார்ஜ் வந்து இந்த நம்ம சொன்னோம்ல Q அப்படிங்கறது அந்த சார்ஜ் வந்து இந்த இருக்கு 0.57 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, நான் வேலையா சேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட். இப்போ இதையும் நீங்க வந்து இப்போ ஒரு நிமிஷம் இந்த 2 இருக்கிறத நான் இப்போ குறைக்கிறேன். இப்படி குறைச்சிட்டு அப்படி 2 கொண்டு வரேன். சார்ஜ் வந்து ஒரு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அது மாற போறது கிடையாது. அப்படிதானே? ஓகே. சரியா? இதுக்கப்புறம் அது மாற போறது கிடையாது. சார்ஜ் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து கெப்பாசிட்டர் மாத்தா வரைக்கும் மாற போறது கிடையாது. ஸோ சேம் சார்ஜ். இது கிளியர் ஆயிட்டா? Q வந்து கான்ஸ்டன்ட் ஆயிட்டு. அப்ப இந்த Q வந்து ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அக்ராஸா இந்த இந்த ஸ்டோர் சார்ஜா இருக்க போகுது. C1க்கு அக்ராஸா தான் இருக்க போகுது, C2க்கு அக்ராஸா தான் இருக்க போகுது. அந்த ஒவ்வொரு பிளேட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜ் இதான். ஓகே. ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். இது கிளியர். நீங்க கெப்பாசிட்டர் வேல்யூ மாத்தினா மாறும், பட் மாத்தா வரைக்கும் இதுதான் ஸ்டோர் பண்ணாது. ஓகே, பேட்டரி நீங்க கொடுத்தீங்க. இது கிளியர் ஆயிட்டு. இப்போ அடுத்து வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கணும், அதை செக் பண்ணும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் லைன்லாம் கூட நீங்க செக் பண்ணா தெரியும் உங்களுக்கு. இப்படி இருக்கு, எல்லாமே கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகே. வோல்ட் மீட்டர் எடுத்து நீங்க வோல்டேஜ் செக் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு செக் பண்ண ஆக்சுவலி என்ன நடக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். அப்படிதானே? பாப்போமா? 0.568 வந்திருக்கு சார். ரைட். இப்போ ரெண்டா பிளேட்டுக்கு வாங்க. 0.379 சார் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. இப்போ மூணாவது பிளேட்டுக்கு வாங்க. நம்ம வந்து லேப்லவே பண்ணவே வேண்டாம், அழகா சிமுலேஷன்லயே அழகா பார்க்கலாம். இப்பவும் பாருங்க, இப்பவும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க சார்? கெப்பாசிட்டர் வேல்யூ நீங்க வேற வேற வச்சிருந்தீங்க. குட், ஒரு பாயிண்ட். சார்ஜ் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரு 2 பாயிண்ட். குட். மூணாவது பாயிண்ட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது சார். அதையும் நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன் சார். கிளியர் ஆயிட்டா? இதுக்கப்புறம் நீங்க கால்குலேஷன் படி என்ன போடலாம் பாத்தீங்கன்னா, இப்ப C1ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1. அதை நீங்க 1/C1 போட்டு பார்க்கலாம். அண்ட் C2 1/50 போட்டு பார்க்கலாம். அண்ட் C3 இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு வேல்யூ வச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் சிஎஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? அது உங்களுடைய ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சிஎஸ் நீங்க கண்டுபிடிச்சலாம். அண்ட் வோல்டேஜ்
இப்போ இந்த 3 வோல்டேஜ் நீங்க ஆட் பண்ணா நீங்க அங்க வச்சிருக்க வோல்டேஜ் வந்துடும். உதாரணத்துக்கு நான் 1.5ல வச்சுன்னு வச்சுக்கேன். 1 பண்ணா உங்களுக்கு ஏன்னா எக்ஸாக்டா தெரியும் 1.5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 0.346 அப்புறம் இந்த வோல்டேஜ் இது 462 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 வந்துடும். இஸ் இட் கிளியர்? சரியா? சரியா? ஸோ இப்போ அதை கூட நான் உங்களுக்கு வந்து இந்த போர்டில் நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் 1.5க்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அதையும் ஒரு மட்டும் செக் பண்ணிடும். நான் வேல்யூ எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட போர்டை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு எவ்வளோப்பா? கொஞ்சம் சின்ன சின்ன வேலை வேரியேஷன் இருக்கலாம். 0.692 வந்திருக்கு. ஓகே, இப்போ ரெண்டாவது பிளேட்டோட வோல்டேஜ் பார்ப்போமா? 0.462 வந்திருக்கு. ஜீரோ பாயிண்ட் 346 வந்திருக்கு. ஓகேவா? அந்த 3 இருக்கு. இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட கால்குலேட்டர் இருந்தா, ஃபோன் இருந்தா, நீங்க வீட்டில் வச்சு பார்க்கும்போது ஃபோன் இருந்ததுன்னா மேபி நீங்க ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆட் பண்ணி சொல்றேன். 692, அதை 0.692 462 பிளஸ் 346 எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு 1.5 வந்துட்டு. கிளியர் ஆயிட்டா? இப்போ புரியுதாப்பா உங்களுக்கு? இந்த சிமுலேஷனால எவ்வளவு ஈஸியா புரியுது. ஓகே, இதே மாதிரி நீங்க கெப்பாசிட்டன்ஸ் பார்க்கலாம். 1/1 போட்டு சிஎஸ் வரதான் பார்க்கலாம். அது உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, குட். இப்போ நம்ம அடுத்த டாபிக், அடுத்த கேஸ் என்ன பண்ணோம்னா பேரலல் போகிறோம். இப்போ சீரியஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் நம்புறேன். இப்போ பேரலல் பார்ப்போமா? ஓகே. ஸோ பேரலல்னா ஒருத்தருடைய ரைட் ஹேண்டு ஒருத்தருடைய ரைட் ஹேண்டு கூட, ஒருத்தருடைய லெஃப்ட் ஹேண்டு ஒருத்தருடைய லெஃப்ட் ஹேண்டு கூட அப்படி கனெக்ட் பண்றது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேட்டரி கூட கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்றேன். இது வந்து வி பிளஸ் மைனஸ். சரியா? போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டோம். 3 கெப்பாசிட்டர் பேரலல் கனெக்ட் பண்றோம். ஸோ அஸ் யூஷுவல் இது C1 C2 C3 வேற வேற. ஓகே, இது புரிஞ்சுது. பேரலல் கனெக்ட் பண்றோம். சேம் சைடு, அதாவது கெப்பாசிட்டரோட சேம் சைடு சேம் பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் பாருங்க, இதோடைய சைடு பாசிட்டிவ் தான். போனையில் அப்படி வராது. இதோடைய இது இங்கே தான், இதோடைய இது அதே மாதிரி நெகட்டிவ். இந்த சைடு பாருங்க எல்லாமே நெகட்டிவ் கூட. அப்படி இருக்கும்போது வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு த பேட்டரி வோல்டேஜ். ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் என்ன வருதோ, பேட்டரியோட வோல்டேஜ் அதுதான் இதுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஸோ இதுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வி, அப்புறம் இதுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வி, இதுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வி எல்லாமே சேம். ஸோ V3 கிடையாது, வி எல்லாமே சேம் தான் வரப்போகுது. மாறப்போறது கிடையாது. என்ன பேரலா கனெக்ட் பண்ணிருக்கு, சேம் டெர்மினல் சேம் இது கூட கனெக்ட் ஆயிருக்கணும், அப்படிதான் வரப்போகுது. ஓகே, கெப்பாசிட்டர், அதாவது கெப்பாசிட்டரோட அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட், வோல்டேஜ் வேல்யூ சேம். அப்ப சார்ஜ் எப்படி இருக்குன்னா இந்த தடவை சேமா இருக்காது. ஏன்னா இது வேரி ஆயிட்டு, வோல்டேஜ் சேம் ஆகலாம், ஆனா இது வேரி ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை சார்ஜ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்படி வேற வேற கெப்பாசிட்டன்ஸ்ல வேற வேற சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. இஸ் இட் கிளியர்? ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் நம்ம Q1 அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பிளேஸ்ல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் Q2 சொல்றோம். தேர்ட் பிளேஸ்ல Q3. ஓகே, பட் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ்ல ஒரு லா உண்டு, கன்சர்வேஷன். அதே மாதிரி இங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் என்ன, புது சார்ஜ் நீங்க கிரியேட் பண்ணல, இல்ல சார்ஜர் டிலீட் பண்ணல, இருக்கிற சார்ஜ் தான் ரொட்டேட் பண்றீங்க. ஸோ அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் சார்ஜ் என்ன இருக்கும், இந்த 3 சார்ஜ் நீங்க ஆட் பண்ணா அதுதான் அந்த பேட்டரியில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன சார்ஜ். இங்க இருந்து 10 ஆள் போறாருன்னா அவங்க பிரிஞ்சுவாங்க தவிர
கூடவோ குறைய மாட்டாங்க. அதாவது இவர் 10 ஆள் அனுப்புறாருன்னா 2 பேர் இங்க நிக்காங்க, 4 பேர் அங்க நிக்காங்க, ஒரு 4 பேர் அங்க நிக்காங்க. அப்படிதான் பிரிய முடியும் தவிர திடீர்னு 3 பேர் கூடி 11 12 13 வர முடியாது. கரெக்ட் தானே? அப்போ இந்த பேட்டரி அனுப்பக்கூடிய சார்ஜ், டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சார்ஜ் which is equal to sum of the individual charges stored in the respective capacitor. Is it clear now? இது கிளியர் ஆகுதா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. அப்போ Q is equal to Q1 plus Q2 plus Q3. இது நமக்கு வந்துட்டு. இப்ப அடுத்து என்னது? நமக்கு இதுல புல்லட்ஸ் பாயிண்ட்ஸை போன தடவை எழுதுன மாதிரி நான் எழுத போறேன். ஓகே. வோல்டேஜ் சேம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வோல்டேஜ் சேம். கெப்பாசிட்டன்ஸ் டிஃபரன்ஸா? எஸ். சார்ஜ் டிஃபரண்ட். எஸ், கரெக்ட். அடுத்தனா இந்த மாதிரி புல்லட்ஸ் பாயிண்ட்டை நீங்க எக்ஸாம்லோட எழுதாட்டா பிரச்சனை இல்லை. பட் உங்க புக்ல சைட்லயோ இல்லை பிசிக்ஸ் நோட்லயோ எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அடிக்கடி பார்க்கும்போது உங்கள்கிட்ட டக்குன்னு பேரல்னா இதான் கான்ஸ்டன்ட், இதுதான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல மனப்பாடம் ஆகிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம டெரிவேஷன் போகலாம். Q is equal to CV. Already we know that formula. போட்டாச்சு. இதில் இப்போ ஃபர்ஸ்ட் Q வச்சுக்கோங்க. இந்த C வந்து வேற வேற வேல்யூ. C1, C2, C3 அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ன மொத்தம் 3 கெப்பாசிட்டர் வேற வேற கெப்பாசிட்டர். ஸோ விஏ போட்டுக்கிறேன். ஓகே, ரைட். இந்த Q இதை திருப்பி அங்கே போட்டுக்கிறேன். இப்போ இந்த வியை உள்ள கொண்டு மல்டி பண்ணா C1V பிளஸ் C2V பிளஸ் C3V. ஓகே. இந்த Qங்கிறது யாரு? இந்த பேட்டரி அனுப்பக்கூடிய வோல்டேஜ். ஸோ இந்த Qக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா Q1 Q2 Q3 அப்படின்னு போடலாம். அப்படிதானே? ஸோ நம்ம புக்கில் இந்த ஸ்டெப் கிடையாது. அதை நான் அடுத்த இதை அழிச்சிட்டு எழுதுறேன். இதை ஃபுல்லாக அழிச்சிடுறேன். உங்களுக்கு புரியக்காண்டி அந்த ஒரு ஸ்டெப்பை நான் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். நீங்க எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியக்காண்டி தான் சொல்றேன். இப்போ இந்த Q வந்து உங்களுக்கு புரியக்காண்டி சொல்றேன். Q1 Q2 Q3 அப்படின்னு 3ஓட அடிஷனா இருக்கும். ஈக்குவல் டு C1V C2V C3V அப்படின்னு இருக்கும். ரைட்டா? இப்படி இருக்கு. இந்த Q1 அப்படின்னா வழக்கம் போல அந்த Q1 நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுல பார்க்கும்போது C1V தான் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. Q2னா C2V தான் வரப்போகுது. Q3னா C3V தான் வரப்போகுது. ஓகே. அப்போ இது என்னது? இந்த சார்ஜர் ஆட் பண்றதான் ஈக்குவலண்ட், அதாவது பேட்டரியில இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சார்ஜ். கரெக்டா? இந்த C1 Q1 Q2 Q3 என்னது? டோட்டல் சார்ஜ். வேணா அந்த லைன் இங்க எழுதுறேன். டோட்டல் சார்ஜ். ஸோ அதனால நம்ம Qவும் போட்டு நான் உங்களுக்கு புரியக்காண்டி போட்டிருந்தேன் டோட்டல் சார்ஜ். ஸோ டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பேரலில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் அண்ட் அந்த வோல்டேஜை மல்டி பண்ணணும். ஏன்னா Q சிவி, இங்கேயும் சிவி தான், ஆனால் பேரலில் இருக்கனால நம்ம பின்னு போடுறோம். அப்போ அந்த சைடு அந்த ஃபார்முலா போட்டுக்கலாமா? இந்த ஃபார்முலா அப்படி கீழே இறக்கலாம். இப்படி போடுறேன். வோல்டேஜ் சேம். ஸோ நீங்க வியை காமனா எடுத்து இந்த மாதிரி கேன்சல் பண்ணி விட்டுலாம். அப்ப என்ன வரும்? சிபிசி கோட்டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன மீனிங் அது? ஈக்குவல் சிபினா நான் சொன்ன ஆல்ரெடி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் கெப்பாசிட்டர் விச் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் சம் ஒரு பேட்டரி கொடுத்து நம்ம பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த capacitors connected in parallel is equal to the sum of the individual capacitance. ஏன்னா இது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இதோடைய அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அண்ட் சிபி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை விட இருக்கிற ஹையஸ்ட விட இது அதிகமா இருக்கும். ஏன்னா 1 2 3 அப்படின்னு போட 1 2 3 6 இருக்குல்ல. C3 3னா அதை விட 6 அதிகம் தானே. அப்போ இருக்கையில சிபி வந்து பாத்தீங்கன்னா
which is always greater than the largest individual capacitance. இருக்கையில ஒண்ணு அப்படிதானே, 1/னா ஆப்போசிட்டா வரும். ஓகே, ரைட். In a parallel connection, it is equivalent as area of each capacitance adds to give more effective area such that total capacitance increases அப்படின்னு ஒன்று சொல்லிப்பாங்க. அதாவது parallel connectionல it is equivalent as area of each capacitor. ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் உடைய அந்த ஈக்குவலண்ட் ஏரியான்னு சொல்றோம்ல, அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு ஏற்றப்பல மோர் எஃபெக்டிவ் ஏரியா ஆட் பண்ணும்போது டோட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, நதிங். ஓகே, ஸோ இது வரைக்கும் போச்சு. இதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். புல்லட் பாயிண்ட்ஸ் நான் அழிச்சிட்டேன், பட் திருப்பி சொல்லலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 3 பேரல் கேஸ். இதுதான் பேரல் கேஸ். கிளியராப்ப பாருங்க. கிளியர் ஆயிட்டா? ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வேணா ஆன் பண்ணிடும். அதுக்கப்புறம் வேற யார் தேவை? வோல்ட் மீட்டர் தேவை. ஸோ வோல்ட் மீட்டர் இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். வேற பிளேட் சார்ஜ் தேவையில்ல, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஸ்டோர் யூனிட்ஸ் தேவையில்ல, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அது தேவை. போனதுலையும் பார்த்தோம்ல. ஓகே, ரைட் ரைட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? C1, C2, C3 வேற வேற இருக்கும் சார். எஸ், கரெக்ட். $1.40 சரியா வச்சுறாங்க. 1, ரெண்டாவது 1.40, மூணாவது பார்த்தீங்கன்னா சம்திங் வேற ஏதாவது விளையாடு 1.80. ஓகே, இப்போ நான் பேட்டரி ஆன் பண்றேன். என்ன நடந்திருக்கு பார்த்தா? என்னெல்லாம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ இதை நான் இன்க்ரீஸ் பண்றா டிக்ரீஸ் பண்ண, இதை மட்டும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்கண்ணே. டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேற வேற வரும். என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நான் டிஃப்ரெண்டா வச்சுட்டேன். ஓகே, வோல்டேஜ் 1.5 வச்சுட்டேன். ஓகே, இந்த 1.5 மாறாம அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் இருக்கணும். அதை செக் பண்ணி பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 1.5 இருக்கு பாருங்க. அடுத்து இங்க வரேன், 1.5. ஒவ்வொரு பாயிண்டா நம்ம செக் பண்ணும். 1.5 கிளியர் ஆயிட்டா? அப்போ ஒரு பாயிண்ட் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, பேரலல்ல, ஏன்னா இது வந்து ஈஸியா இமேஜின் பண்ணலாம், நம்மளுக்கு மனப்பாடமா நிற்கும். நம்ம புக்ல படிக்கிறத விட இது நல்லா மனப்பாடமாக. பேரலல்ல வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருந்துச்சு. C1, C2, C3 வேற வேற வச்சிருந்தீங்க சார். ஸ்டோர்டு எனர்ஜி வந்து ஒவ்வொரு பிளேட்லையும், அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் எனர்ஜி இங்க வந்து மூணுத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நமக்கு வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிளேட்டுக்கும் உண்டான அந்த ஸ்டோர்டு சார்ஜ், சரியா? ஸ்டோர் எனர்ஜி இல்லை, ஸ்டோர்டு சார்ஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட ஆட் பண்ணி தான் அதை கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு வந்து எப்படி இதை கன்செப்ட் பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒவ்வொரு இதையும் வச்சு வச்சு பண்ணலாம். அதாவது சிங்கிளா இப்படி வச்சு, அப்புறம் 2 பேரலா வச்சீங்கன்னா, அப்புறம் 3 பேரலா வச்சீங்கன்னா, இந்த மாதிரி சரியா வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண செஞ்சோன்னா, இப்போ வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து சேமா தான் வைக்க போறோம். அது நம்ம பார்த்தோம். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இதை நீங்க பேட்டரியா நீங்க மேலே இங்கேயும் ஆன் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் ஃபுல் பேட்டரியில் வச்சுறேன். ஃபுல் சார்ஜ் எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஒவ்வொரு இதுலயும் கண்டிப்பா ஸ்டோரேஜ் சார்ஜ் வேற வேற இருக்கு. கிளியர் ஆயிட்டா? கெப்பாசிட்டன்ஸ் வேற வேற இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? அடுத்து என்ன பார்க்கணும்? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிவிடுறேன். இப்போ நான் கெப்பாசிட்டர் ரொம்ப பக்கல் வச்சிருக்கேன், சரியா? அதனால ஸ்டோர் எனர்ஜின்னு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. நீங்க அந்த ஸ்டோர் எனர்ஜி எப்படி பார்க்கலாம்னா, நமக்கு வந்து அங்க பாக்ஸ்ல பார்க்க முடியாட்டாலும் இந்த இது மேல இருக்க அந்த பிளஸ் சைனை வச்சு பார்க்கலாம். ஒரு இல்ல ரொம்ப அதிகமா இருக்கும், ஒரு இல்ல ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு இல்ல கம்மியா இருக்கும். நான் இன்னும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் ஆக்கல, ஏன்னா நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் ஒரு 4 வரைக்கும் வச்சிருப்பாங்க. இது இப்போ நீங்க கூட்டும் போது அந்த மேல உள்ள சைன்லாம் மாறும் பாருங்க.
தெரியுதா? ரொம்ப அதிகமா பேர் பார்த்தீங்க. இதை பாருங்க இந்த மாதிரி. சரியா? ஓகே, ஏதோ ஒன்று வச்சிருக்கேன் இங்கே. 1 வச்சிருக்கேன், இங்கே 3 வச்சிருக்கேன், இங்கே 1.50 வச்சிருக்கேன். ஸோ சார்ஜ் வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி ஸ்டோர் ஆகுது. நீங்க பார்த்தாலே அந்த பிளஸ் சைன்லாம் வச்சு பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஓகே ரைட், மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சார்ஜஸ் வந்து வேற வேற இருக்கு. பொட்டன்ஷியல் அதாவது வோல்டேஜ் சேமா இருக்கு, கெப்பாசிட்டி வேற வேற இருக்கு. ஓகே ரைட். இங்க டோட்டல் சார்ஜ் அப்படின்னு நீங்க பார்த்தத ஸ்டோர் சார்ஜ் தான் நம்ம இண்டிவிஜுவல் சார்ஜஸோட அடிஷனா இங்க போட்டிருக்காங்க. ஓகே. கெப்பாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1.10 பிளஸ் 3 பிளஸ் 1.50 இதை மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னது ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் திஸ் parallel circuit. இஸ் இட் கிளியர்? ஓகே. இண்டிவிஜுவல் எவ்வளோ வருது? 1.103. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 4.10 வருது. அப்படிதானே? 4.10வையும் அடுத்து நீங்க எதையும் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1.5யும் ஆட் பண்ணணும். 5.6 வரும். கரெக்டா? இந்த 5.6 தான் என்னது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். இங்க நீங்க பார்க்கலாம். அது நமக்கு வந்து இங்க 10⁻13 இருக்கும், இங்க 10⁻12 போட்டனால அந்த 0 முன்னாடி போட்டுருங்க. அதுல உங்களுக்கு கிளியரா தெரியும். நான் ஜஸ்ட் இதை மட்டும் தான் ஆட் பண்ணி பார்த்தேன். நீங்க இது நான் சைடில் உள்ளது சொல்லவே இல்லை. இது நீங்க ஆட் பண்ணி பார்த்தோன்னா 5.6 வந்து சார் 10⁻13. இங்க பார்க்கும்போது 10⁻12 வந்திருக்கு. இதை பாருங்க வந்துட்டு. அப்போ நீங்க இண்டிவிஜுவலா கூட்டினீங்கன்னா அங்க ஆட் ஆகிருக்கு. இஸ் இட் கிளியர்? ஓகே. இதையும் புரிஞ்சுதா? இதுதான் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இல்லாதது என்னன்னா, இது வந்து 3 பேரல் 3 சீரியஸ் தான் பார்த்தோம். நம்ம இந்த இதுல மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணலாம். 2 சீரியஸ் 1 பேரல், 2 பேரல் 1 சீரியஸ். இது வந்து கொஸ்டின்ல இல்ல. ஆனா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்பாங்க. கிளியர் ஆயிட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேரலா இருக்கு. அது கூட சீரியஸ்ல ஒன்னு இருக்கு. அப்ப நீங்க இந்த பேரல்ல ஒரு ஈக்குவலண்டா கன்சிடர் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு ஒரு கெப்பாசிட்டர் கூட நீங்க ஆட் பண்ணணும். அது நீங்க சீரியஸா பேரலா அந்த கேஸுக்கு நீங்க ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்றப்ப நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி டோட்டலா நீங்க கண்டுபிடிச்சலாம். இப்போ அடுத்து பாருங்க 2 சீரியஸ் 1 பேரல். அப்போ இது 2 சீரியஸ், இது 1 பேரலா இருக்கு. அப்போ சீரியஸ்ல உள்ளது அந்த ஃபார்முலா போட்டு நீங்க டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்து அதுக்கப்புறம் ஒரே டெர்மினல் ஒரே சைடு கனெக்ட் ஆகுதா? அப்போ கனெக்ட் ஆனால் அது பேரலல் போட்டு நீங்க கூட பண்ணலாம். எப்படினாலும் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இந்த மாதிரி சம்ம நெட்ல எடுத்து பாருங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்மா எடுத்து பாருங்க. 3 சீரியஸ் 2 பேரலல் 1 சீரியஸ் 3 பேரலல் இந்த மாதிரி எடுத்து எடுத்து பாருங்க. இன்னைக்கு நடந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்லா புரியும். கிளியர் ஆயிட்டா? ஓகே ரைட். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸு. கோ ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் சீரிஸ் பார்த்தோம். வேற வேற கெப்பாசிட்டர் C1 C2 C3 அப்படிங்கிறது வேற. பேட்டரி கனெக்ட் பண்றீங்க, நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான் போகுது, அதெல்லாம் ஓகே. ஈச் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணும். கியூங்கிற சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர் பண்ணும். கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு, அதனால வோல்டேஜும் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு சார்ஜ் சேம் ஆயிடுச்சு. அப்போ வோல்டேஜ் சேமாக இருக்கு, வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு. V1 V2 V3 அதை நான் உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் அதை ஆட் பண்ணீங்கன்னா 1.5 வந்து ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் Q சீக்கிரம் CV ஃபார்முலா போட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். இது கிளியர் ஆயிட்டு. அடுத்து பேரலல் கேஸ்க்கு வரோம். பேரலல் கேஸ்ல மூணுமே வேற வேற C1 C2 C3 வேற வேற. வோல்டேஜ் எல்லாமே ஒரே சைடு, அதாவது ஒரே டெர்மினல் சைடு வந்து ஒரே சைடு கனெக்ட் பண்றதுனால வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் சேம் V. ஆனால் சார்ஜ் ஸ்டோர்டு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ல வேற வேற. ஸோ அதை ஆட் பண்ணி தான் நம்ம காமிச்சோம். இதுல மாதிரி டோட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். அது இன்னும் பொறுமையா உட்காந்து நம்ம ஒரே ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி அந்த வேல்யூ நோட்ல எழுதலாம். அது நான் தான் சொன்னேன், அது சின்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூயை கனெக்ட் பண்ணி எவ்வளவு ஸ்டோர் ஆகுது சார்ஜ் அப்படின்னு சொல்லி நோட்ல எழுதலாம். 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி அடுத்து எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்து 3 கெப்பாசிட்டர், அப்போ டோட்டல் சார்ஜ் நீங்க ஆட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது பண்ணலாம். அண்ட் வோல்டேஜ் சேமா இருந்தது, சார்ஜஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. Q சிக்கோட்டு CV ஃபார்முலா போட்டீங்க, C சிக்கோட்டு Q சிக்கோட்டு C1 V C2 V C3 V போட்டீங்க. அண்ட் ஃபைனலா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் CP சிக்கோட்டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3 அதை நம்ம செக் பண்ணோம். ஒவ்வொன்றுக்கு வேலையை எழுதி ஆட் பண்ணி பார்த்தோம். அந்த கெப்பாசிட்டன்ஸுடைய 0.56 வந்து ஞாபகம் இருக்கா? அதை நம்ம பண்ணோம். இதுதான் இன்னைக்கு கிளாஸு. ஸோ இதெல்லாம் பாருங்க. இதுக்கு ரிலேட்டடான சம்ம பண்ணுங்க.
நம்ம மீதி உள்ள டாபிக் அடுத்த வேற இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் சிமுலேஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கிளாஸ் நிறைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.